வெல்கம் டு என்சிஆர்டி மேத் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதே மாதிரி தோராயமான ஒரு விடையை கண்டுபிடிக்கணுங்கிறது தான். சுற்றி வட்டத்தின் மூலம் நம்மளோட கொடுத்துருக்கிற வினாவை நம்ம தோராயமான ஒரு விடையை கண்டுபிடிச்சி எது துல்லியமான விடைக்கு மிக அருகில் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். எது நியரஸ்டாக எது மிக அருகில் இருக்கோ அதுதான் ஒரு எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன், அதாவது பயனுள்ள ஒரு விடைன்னு தீர்வுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம வினாவுக்கு போகலாமா? அவங்க கொடுத்துருக்க அடுத்து 4,89,348. இதுக்கு ரவுண்டிங் ஆஃப் டு த நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ், பக்கமாக இருக்கக்கூடிய ஹண்ட்ரட்ஸை கூட நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஹண்ட்ரட்ஸுக்கு நம்ம பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவோம்? கடைசி 3 நம்பர் பாருங்கள், 348. 348 நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸால் ரவுண்ட் பண்ணால் என்ன வரும்? 300 ஆகும். அப்போது அந்த எண்ணை எப்படி நம்ம சொல்லுவோம்? 4,89,300. அடுத்த எண் என்ன? 48,365. இதில் கடைசி 3 நம்பர் என்ன? 365. அதுக்கு நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் என்ன? 400 இல்லைங்களா? 350க்கு தாண்டினாவே 400க்குள்ளேனாவே அது 400 தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம கழிக்க வேண்டிய எண் என்ன? 4,89,300 மைனஸ் 48,400. இது ரெண்டையும் கழிக்கணும். அப்படி கழிச்சா நம்மளுக்கு என்ன விடை வரும் அப்படின்னா, நான் எழுதியிருக்கேன், ஆனால் நீங்கள் பக்கத்தில் நீங்கள் கழித்து பார்க்கணும். ஒவ்வொரு சம்முக்கும் நீங்கள் கழித்து பார்க்கணும். கழுத்தில் ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா மேலே கொடுத்துருக்கிற பாப்கார்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்படி ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கான விடை பார்த்திங்கன்னா, தோராயமான விடை இது ரெண்டையும் கழிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வரக்கூடிய விடை என்ன? 4,40,900. இது நம்மளோட ஒரு தோராயமான விடை பை ரவுண்டிங் ஆஃப் டு த நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ். சரிங்களா? இது ஒரு கேட்டகரி. நெக்ஸ்ட்டு இன்னொரு பிரிவு என்ன? ரவுண்டிங் ஆஃப் டு த நியரஸ்ட் டென்ஸ். சரிங்களா? டென்ஸுக்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா எப்படி பண்ணுவோம்? அவங்க கொடுத்துருக்குற நம்பர் பார்த்திங்கன்னா 4,89,348. சரிங்களா? இதில் நம்ம டென்ஸால் நியரஸ்ட் டென்ஸால் ரவுண்ட் பண்ணோன்னா கடைசி 2 நம்பர் என்ன இருக்குது? 48. நியரஸ்ட் டென்ஸ்னால் என்ன? 50. சரிங்களா? 50னா எப்படி எழுதுவோம்? என்ன மாதிரி என்னது? 4,89,350. இப்போது அடுத்த எண் என்ன? 48,365. சரிங்களா? இதில் கடைசி 2 எண் என்ன? 65. 65 நியரஸ்ட் டென்ஸால் நம்ம ரவுண்ட் பண்ணோம்னா 70 வரும் இல்லையா? அது 70. அப்போ 48,370 தான் அந்த எண். சரிங்களா? இது ரெண்டையும் நம்ம கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 4,40,980. சரிங்களா? இப்போ நான் கொடுத்துருக்கிறது துல்லியமான ஒரு விடை கொடுத்துருக்கேன். நம்ம கண்டுபிடிச்ச இது ரெண்டும் தோராயமான ஒரு விடை தான். நம்ம நான் இப்போ எதுக்காக துல்லியமான விடை கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த துல்லியமான விடைக்கு எது பக்கமாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ அந்த துல்லியமான விடை 4,40,983. சரிங்களா? இதுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய தோராயமான விடை எதுக்கு கண்டுபிடிங்க? ஒன்றும் இல்லை, 4,40,980. ரவுண்டிங் ஆஃப் டு த நியரஸ்ட் டென்ஸ் நம்மளுக்கு பயனுள்ள ஒரு தீர்வை கொடுக்குது. சரிங்களா? நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இப்போ முன்னாடி நம்ம பார்த்த அந்த வினாவுக்கும் இதே மாதிரி தான். இந்த நியரஸ்ட் டென்ஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணால் மட்டும்தான், அதாவது நியரஸ்ட் டென்ஸை நம்ம சுற்றி வளைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு பயனுள்ள தீர்வு கிடச்சிது. இதுக்கும் அதே மாதிரி தான் கிடச்சிருக்கு. அப்போ என்ன சொல்லியிருக்கேன்? எப்போவுமே ஒரு பயனுள்ள தீர்வு தோராயமாக கண்டுபிடிக்கிறோம்னா நம்ம நியரஸ்ட் டென்ஸால் ரவுண்ட் பண்ணோம்னா, நியரஸ்ட் டென்ஸால் சுற்றி வச்சோம்னா அந்த ஒரு விடை பயனுள்ள ஒரு தீர்வாக இருக்கும். சரிங்களா? நான் உங்களுக்கு இன்னொரு சம் கொடுத்துருக்கேன், அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கான விடையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் NCERT ஃபார் more math related videos useful for both academic and competitive exams.